நாக்பூர்ல நடந்த ஒரு நிகழ்ச்சியில ஒவ்வொரு பெண்களும் கண்டிப்பா 3 குழந்தைகள் பெத்துக்கணும். இல்லன்னா இந்த சமூகம் சீக்கிரமா அழிஞ்சிரும் அப்படின்னு ஆர்எஸ்எஸ் தலைவர் மோகன் பகவத் சர்ச்சைக்குரிய வகையில பேசியிருக்காரு. இவர் இதுக்கு சொல்ற காரணம் என்ன அப்படின்னா, குழந்தைகள் நெறைய பிறக்கல அப்படின்னா இந்த சமூகமே அழிஞ்சு போயிரும் அப்படின்னு சொல்றாரு. இன்னும் ஒரு தரப்பு என்ன சொல்றாங்க அப்படின்னா, மக்கள் தொகை அதிகரிக்கும் போது தான் நுகரும் திறன் அதிகமாகும். அதனால உற்பத்தியும் அதிகமாகும். நமக்கு அதனால தான் லாபம் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரியான வாதத்தை எல்லாம் முன்வைக்கிறாங்க. முதல்ல இந்தியால இருக்கக்கூடிய ஏற்கனவே இருக்கிற குழந்தைகளினுடைய நிலை எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்கணும். அந்த குழந்தைகளுக்கு சரியான அளவுல சுகாதாரம் கிடைக்குதா? சரியான அளவுல கல்வி கிடைக்குதா? இல்ல ஊட்டச்சத்து மிகுந்த உணவுகள் கிடைக்குதா? அப்படின்னு பார்த்தா, ஒன்றிய அரசே நாடாளுமன்றத்துல, அதாவது 5 வயதுக்கு உட்பட்ட குழந்தைகள்ல 3ல 1 பங்கு குழந்தைகள் ஊட்டச்சத்து குறைபாடோட இருக்காங்க அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. உலக பட்டினி குறியீட்டுல இருக்கக்கூடிய 127 நாடுகள்ல இந்தியா 105வது இடத்துல இருக்கு. இவர் சொல்ற மாதிரி ஒரு பெண் 3 குழந்தைகள பெத்துக்கிட்டு இந்தியாவினுடைய மக்கள் தொகையை அதிகரிக்கணும் அப்படின்னா, இப்ப இருக்கக்கூடிய சூழ்நிலையில வறுமை கோட்டுக்கு கீழ இருக்கக்கூடிய மக்களின் தொகை தான் அதிகமாகும் இந்தியால. ஏற்கனவே மக்கள் ஒரு குழந்தைய வளர்க்கறதுக்கே ரொம்ப சிரமப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. இவர் சொல்ற மாதிரி 3 குழந்தைகள பெத்துக்கிட்டா, அந்த குழந்தைக்கு குடுக்க வேண்டிய உணவு, கல்வி, நேரம் செலவிடுதல் உட்பட இன்னும் நெறைய பிரச்சனைகள் தான் இருக்கும். அரசாங்கத்தினுடைய தவறான பொருளாதார கொள்கைகளால இந்தியாவோட பொருளாதார சூழ்நிலை ரொம்பவே மோசமான நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கு. அத பத்தி பேசாம, பெண்கள் 3 குழந்தைகள் பெத்துக்கிட்டா இந்தியாவோட பொருளாதாரம் வளர்ந்துரும் அப்படின்னு பேசுறது, பிரச்சனைய மடைமாற்றம் செஞ்சு மக்கள் மேல பழி போடுறது. ஒரு பெண் எத்தன குழந்தைகள் பெத்துக்கணும் அப்படிங்கிறது அந்த பெண்ணினுடைய தனிப்பட்ட உரிமை அப்படின்னும், ஒருவரை திருமணம் செய்ய சொல்லி கட்டாயப்படுத்த முடியுமா? அப்படி கட்டாயப்படுத்துறது தான் ஆர்எஸ்எஸ்னுடைய சித்தாந்தமா அப்படின்னும் சமூக ஆர்வலர்கள் உட்பட பலரும் இதற்கு எதிர்ப்பு தெரிவிச்சுட்டு வராங்க. பெண்களை நுகர்வு பண்டமாகவும் வெறும் குழந்தை பெத்துக்கக்கூடிய கருவியாகவும் மட்டும்தான் ஆர்எஸ்எஸ் உடைய சித்தாந்தம் பார்க்கும். அது இவருடைய பேச்சின் மூலியமா வெட்ட வெளிச்சமா வெளியில வந்திருக்கு.